பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் 6 மாதங்களாக தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மதனை அண்மையில் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் அவரது தாய் தங்கம் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. என் வாழ்க்கை ஜீரோவில் தொடங்கி ஜீரோவில் முடிகிறது. காசி கங்கையில் சமாதி அடைகிறேன். விஸ்வநாதர் இருக்கும் இடத்தில் மரணமடைந்தால் அடுத்த ஜென்மமே இல்லை. எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம். எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் செல்கிறேன். மதன் தலைமறைவாவதற்கு முன்னர் வாட்ஸ்அப்பில் உளவுவிட்ட கடிதத்தில் இடம்பெற்ற வார்த்தைகள்தான் இவை. தான் அரங்கேற்றும் நாடகத்தை அனைவரும் நம்ப வேண்டும் என்பதற்காக பக்கம் பக்கமாக பஞ்ச் வசனங்கள் எழுதி வைத்துவிட்டு மே மாதம் 26ஆம் தேதி தலைமறைவானார் மதன். அதே நேரத்தில் தன் மகன் எந்த தவறும் செய்யாதவர், அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என கூறி உயர் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார் மதனின் தாய் தங்கம். மதன் கடத்தப்பட்டார், துன்புறுத்தப்படுகிறார், மயக்க ஊசி போட்டு அவரை சித்திரவதை செய்கிறார்கள் என்றெல்லாம் மதனின் தாயும் மனைவியும் அவர் இயக்கிய நாடகத்திற்கு ஏற்ப ஊடகங்கள் முன் பேசி வந்தனர். அவரை யாராவது கடத்தி கொண்டு போயிருக்கிறார்களோ, இல்லை அச்சுறுத்தி எழுத வச்சிருக்கிறார்களோ, ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. இந்த நிலையிலே ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒவ்வொரு மாதிரி வரும்போது இருந்தாலும் ஒரு மனிதன் வெளியில் போகும்போது 10 பைசா கூட இல்லாமல் போக முடியுமா? அவர் போகணுன்னு பிளான் பண்ணி தான் போயிருக்கார். ஏன் நம்முடைய உயிர் போயிடும், எல்லோரும் சேர்த்து கொண்டு போடுவாங்க வைப்பாங்க. ஒருத்தர் இப்போ ஒரு வழியில் போகும்போது 5000 ரூபா நம்ம போகிறோம், ஒரு 10,000 ரூபா கையில் எடுத்துகிட்டு போக மாட்டோமா? அது மாதிரி அவர் 10 லட்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அல்லது அவருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அங்கும் இங்குமாக கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி 6 மாதமாக காவல்துறையை அலைய வைத்த மதனை எப்படி பிடிப்பது என வியூகம் வகுத்து கச்சிதமாக வெற்றி கண்டது காவல்துறை. பல்வேறு மாநிலங்களில் முகாமிட்டு போலீசார் தேடுதல் வேட்டை நடத்திய நிலையில் திருப்பூரில் கடந்த 20ஆம் தேதி சிக்கினார் மதன். அதன் பிறகு அடுக்கடுக்கான உண்மைகள் வெளிவரத் தொடங்கின. மதனின் தலைமறைவுக்கு பின் அவரது தாய் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தது. 2 மனைவிகளும் காவல்துறையில் புகார் அளித்தது. குடும்பத்துடன் ஊடகங்கள் முன் தோன்றி பேசியது என இவை அனைத்தும் மதனின் ஏற்பாடே என்கின்றனர் வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள். கடந்த 20ஆம் தேதி மதனை கைது செய்து 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறை விசாரித்த நிலையில் அவரது தாய் தங்கம் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மதன் கைது செய்யப்பட்டவுடன் அவரது தாய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் மதன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவரது தாயாருக்கு தெரிவிக்கப்பட்டது. பாரிவேந்தர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி.டி. கோபாலன் மதனும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து நாடகம் நடத்தியதாகவும் மதன் கைதானதால் இந்த வழக்கு செல்லாது என்றும் வாதிட்டார். இதனை அடுத்து மதனின் தாய் தங்கம் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.